வார்ம் வெல்கம் டு ஆல் த யூடியூப் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட மைல்ஸ்டோன் அவார்ட் நாமினேஷனுக்கு சுஷ்மிதா இருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஹாப்பி மாம் அவார்டுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸ், ஹாப்பி மாம் ஹப் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் கம்யூனிட்டி ஃபார் தமிழ் ஸ்பீக்கிங் மதர்ஸ். அதுல வந்து வி ஹாவ் அ லாட் ஆஃப் மைல் ஸ்டோன்ஸ். ஒரு மதர் உள்ள வரப்ப ஒரு ஜாம்பி மதரா உள்ள வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் கோலை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சுஷ்மிதா மாதிரி ஹாப்பி மாம் அவார்ட் வாங்குறாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் அவங்க ரிலேஷன்ஷிப் வித் ஹஸ்பண்ட் அண்ட் பேரண்டிங் கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா லவ்விங் மதராகவும், கெரியர் கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா குவீன் மதராகவும் தே ஆர் நாமினேட்டட். ஸோ இன்னைக்கு நம்ம சுஷ்மிதா எப்படி ஹாப்பி மாம் அவார்டுக்கு நாமினேட் பண்ணாங்க, அவங்களோட லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் சுஷ்மிதா, தேங்க்யூ சோ மச் ஃபார் நாமினேட்டிங் யுவர் செல்ஃப் ஃபார் திஸ் அவார்ட். தேங்க்யூ. எஸ், உங்களை பத்தி ஒரு குட்டி பிரீஃப் சொல்லுங்க. எங்க இருந்து வரீங்க, எப்ப ஜாயின் பண்ணீங்க, அந்த மாதிரி ஏன் ஜாயின் பண்ணீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம். நான் வந்து ஈஸி படிச்சிருக்கேன். அப்புறம் காலேஜ் படிச்சுட்டு இருப்பேன், மேரேஜ் ஆச்சு ரிலேட்டிவ் அப்படின்றதுனால. அப்புறம் பையன் பிறந்தான். அப்புறம் லைஃப் அப்படியே போச்சு 2-3 இயர்ஸ். அதுக்கப்புறம் யோசிக்கல, எனக்குன்னு என்ன அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பெருசா யோசிச்சதே கிடையாது. அவன் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் நமக்குன்னு என்ன பண்றோம், சும்மாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்ப நிறைய இது பண்ணலாமா, இதுதான் என்னோடதா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய தேட ஆரம்பிச்சேன். அப்போ வந்து இன்ஸ்டால ஹாப்பி மேம் ஹப் பத்தி பார்த்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஒன்னு அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஷீரட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் 5 டே கிளாஸ் பார்த்தேன். அப்போ ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. நீங்களும் ஷீரடிக்கு போனது பத்தி சொன்னது, அது ரொம்ப ரிலேட் ஆச்சு. கண்டிப்பா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நவம்பர்ல ஜாயின் பண்ணேன், 2022 அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு நாங்க சேலம் தம்மம்பட்டின்னு ஒரு ஊர்ல, சேலம்ல இருக்கோம். சேலம், சூப்பர் சூப்பர். சோ ஹோம் மேக்கரா இருந்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு லாஸ்ட் ஃபீலிங்ல ஜாயின் பண்ணீங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன். 1 year and 3 months ஆயிருக்கும். சோ இதுல என்னென்ன சேஞ்சஸ் உங்களால இப்போ பார்க்க முடிஞ்சுச்சு இந்த 1 yearல? அக்செப்ட் பண்றது அப்படின்றது, அக்செப்டன்ஸ், அதாவது என்ன பத்தியும் சரி, ஒரு சிச்சுவேஷன்னா அதை எப்பயுமே அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன் நடந்துச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே தான் இருக்கும். எனக்கு ஏன் நடந்துச்சு அப்படின்னு யோசிப்பேன். சரி, நடந்துருச்சு, ஓகே, என்னோட நல்லதுக்கு நடந்திருக்கு, இதுல ஏதோ நான் கத்துக்கணும்னு நடந்திருக்கு அப்படின்றது, அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. என்னை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயத்திலும் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவை சொல்லுவேன். பரவாயில்ல விடு, பரவாயில்ல விடு, பால் தானே மறந்துட்டு ஆஃப் பண்ணா பரவாயில்ல. இன்னொருத்தவங்க சொல்லணும்னு எதிர்பார்த்திருக்கேன். ஆனா இப்ப நானே சொல்லிக்கிறேன்றப்போ நீங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன, மறக்கிறது நேச்சுரல் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி. அது எப்ப பாரு இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே நானும் சொல்லிக்கிறேன், என் பையனுக்கும் சொல்றது பரவாயில்ல விடு அப்படின்றது வந்து அதுவே பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கு. அப்புறம் என்னோட உடம்பு பத்தி நான் அக்செப்ட் பண்றது, பெல்லி தம்பி பிறந்ததுக்கும் வயிறு கொஞ்சம் பெருசாயிடுச்சு, சப்பி ஆர்ம்ஸும் இருக்கும். அது 2 மட்டும் குறைக்கணும்னு நினைச்சிருக்கேன். அசிங்கமா இருக்கு, மத்தவங்க தப்பா நினைப்பாங்கன்னு நினைச்சு குறைக்கணும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். தவிர எனக்கு பிடிக்காம அப்படி கிடையாது. மத்தவங்க என்ன சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா இது இப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படின்னா இருந்துட்டு போகுது. அவன் இந்த வயசுல இருந்தானே வந்தான். அது எத்தனை மசில்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு வேணும்னா நான் குறைச்சுக்கிறேன், எனக்கு தோணுச்சுன்னா நான் பண்ணிக்கிறேன். மத்தவங்களுக்காக அசிங்கமா இருக்குன்னு கிடையாது, என் உடம்பு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அம்மாவே சொன்னா கூட இல்ல இல்ல இருந்துட்டு போகுது, பரவாயில்ல, இன்னும் சாரி கட்டுறப்ப கொஞ்சம் லைட்டா தெரியும், பரவாயில்ல இருந்துட்டு போகுது, என்னையே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மத்தவங்க என்ன அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் அப்படின்றது. வெரி வெரி டீப் சுஷ்மிதா, சீரியஸ்லி. ஏன்னா இந்த ஸ்டேஜ் வர்றது ரொம்ப கஷ்டம். நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பியூட்டிஃபுல். இந்த இந்த சேஞ்ச் வந்து உங்களோட வீட்ல இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க? அவங்களுக்கு சொல்றது,
நீயா பேசுற அப்படின்ற மாதிரிதான் பாக்குறாங்க. ஓகே. அஹ் ஏதோ கிளாஸ் எல்லாம் போற, ஏதோ பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. குட் குட் குட். ஸோ இந்த இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்க மாத்தின உடனே உங்களோட பேரண்டிங்க்கும் உங்களோட உம் மைண்ட் செட்டுக்கும் எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எல்லாத்தையும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட் மாறும்போது ஹவு டு யூ உம் திங்க் தட் பிரிங்ஸ் ஹாப்பினஸ் டு யுவர் லைஃப்? முதல்ல குறை சொல்லிட்டே இருப்பேன். நான் இப்படி இருக்கேன், டாக் அது அபவுட் இப்படி இட். இருக்கு, இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ம். இப்போ ஆமா அப்படி இருக்காங்க, இதுல என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. நிம்மதியா இருக்கு, நிம்மதியா இருக்கு, அவ்வளவுதான். அதுவே ஒரு இதா இருக்கு. குறை சொல்லிட்டே நைய நையன்னு இல்லாம, ஓகே அவங்க எப்படி இருக்காங்களா, சரி. ஓரளவுக்கு ரொம்ப ஃபுல்லா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணல, பட் ஓரளவுக்கு என்னால மத்தவங்களையும் அக்செப்ட் பண்ண முடியுது, என்ன அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு. சூப்பர் சூப்பர், வெரி வெரி. அதாவது நறுக்கு தெரிச்ச மாதிரி டக் டக் டக்னு சொல்லிட்டீங்க. ஆனா வந்து நீங்க சொல்ற அந்த ஒரு ஒரு விஷயமும் வந்து ரொம்ப ரொம்ப ம். டீப் அப்படிங்கிறது புரியுது. இதனால ம். உங்களுக்கு ஹெல்த்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சா? ஹெல்த்ல தெரியல, நார்மலா தான் இருக்கேன். எதுவும் ரைட் அஹ், பெருசா ரைட். இருக்கு. ஓகே ஓகே. உங்களோட த வே யூ ஸ்பீக் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கு? கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க ஆர் சம்திங் ஆஃப் தட் சார்ட்? அது இருக்கு, நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் இதுலயே ம். த்ரோட் சக்கரா பிளாக் இருக்கு. இப்போ எஸ். நான் பேசுறதே என்னால நம்ப முடியல. இப்படி நான் கரெக்ட் பேசுறேன்னா, கரெக்ட். எல்லாம் பண்ணி வச்சிருக்க பொண்ணு இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றேன்னா பெரிய விஷயம் தான். அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு. சக்ரா கிளாஸ்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொல்லினா அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. கரெக்ட் கரெக்ட். இதனால ஒரு பிளாக் இருக்கு, இதனால தான் நம்ம பேசுறது நினைக்கிறது நினைப்பேன். நிறைய விஷயம் தோணும், ஆனா பேச முடியாது. ம் ஆனா ம் இப்போ ம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மிங்கிள் ஆகுறேன் பீப்புளோட, பேச ட்ரை ம் பண்றேன். நானாவே குரூப்ல இருக்கவங்கள்ட்டயும் சரி, என்ன கங்க்ராட்ஸ் பண்றது, ஏதாச்சும் அட்வைஸ் பண்றது, ம். நானாவே ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப் பண்ணி பேசுறது வந்து எனக்கு யாராவது பண்ணா நான் பேசுவேன். ஆனா இப்போ வந்து கரெக்ட். நானாவே மெசேஜ் பண்றது, ஸ்டார்ட் பண்றது கான்வர்சேஷன், வாவ். அதெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். சூப்பர் சூப்பர். ஸோ ஒரு டாப் 3 திங்ஸ் இதெல்லாம் என் வாழ்க்கையில மாறிச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹாப்பி மாமாக்குள்ள வந்து ஒரு வருஷத்துல இதெல்லாம் எனக்கு மாறிடுச்சு ஆர் இதெல்லாம் எனக்கு அட்வான்டேஜ் அந்த மாதிரி இருந்தா என்ன சொல்வீங்க? நிறைய கம்யூனிகேட் பண்றேன். முதல்ல ம் இது பேசினா இப்பயும் சில டைம் யோசிக்கிறேன், சண்டை வரும். ஆறு நிறைய ம் யோசிப்பேன் பேசுறதுக்கு முன்னாடி, இப்படி 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 அப்படின்னு. ம். இப்போ கரெக்டோ தப்போ பேசுது, அவ்வளவுதான். அது சூப்பர். அவங்களுக்கு அதுவே ஒரு இதுதான். ஏன்னா அதுவே உள்ள டம்ப் பண்ணி வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும்ல. இப்போ ம். பேசுற அது தப்புனாலும் சரி பேசுற, அதுக்கப்புறம் கூட நம்ம போய் ஏதாச்சும் பேச கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தோணுது நான் பேசுறேன். ஓ சூப்பர். எனக்கு இப்படிலாம் ம் feel ஆகுது, ஃபீல் பண்றேன் அப்படின்றதே ம். வந்து சொல்றேன் இப்பதான். ஓ லவ்லி. எக்ஸ்பிரஸிங் யுவர் செல்ஃப். பா. ஆஹ் yes, அது லவ்லி லவ்லி லவ்லி. ஓகே. அண்ட் கிராட்டிடியூட் அந்த விஷயம் வந்து சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ம் பெரிய விஷயம் வரைக்குமே தேங்க் பண்றது. என்னையுமே இன்னைக்கு காலைல எந்திரிச்சு சமைச்சேன்றது நார்மலான விஷயமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ம்ஹ்ம். என்னால சமைக்க முடிஞ்சுல, நான் ஏந்திரிச்சேன், ஓ நாங்க வாவ். ஹெல்த்தியா இருக்கோம், ஹாப்பியா இருக்கும். அந்த ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஃபீல் பண்ணி சொல்றது ஸ்டார்டிங்ல எனக்கு வரல, பட் ஃபீல் கரெக்ட். பண்ணி சொல்றது. ஓகே, ம் உண்மையா மனசார நான் தேங்க் பண்றேன், இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்றேன் ம். அப்படின்றது. அப்புறம் சரண்டர், அது வாவ். வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ம்ஹ்ம். அஹ் அப்புறம் உன்கிட்ட விட்டுறேன், நீ பாத்துக்கோ. இப்போ இன்டர்வியூ ம். கூட உன்கிட்ட விட்டுறேன், நீ பாத்துக்கோ, நீ தான் என்ன பேச வைக்கிற அப்படின்ற. அமேசிங். அது ரொம்ப பெரிய விஷயம். அது சரண்டர்ன்றது வந்து சின்ன வார்த்தையா ம். இருக்கலாம், ஆனா அது அத கத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப இதான விஷயம். என்னன்னு மைண்ட்ல யோசிச்சிட்டே இருக்கிறதுக்கு, ஓகே உன்கிட்ட விட்டுற, நீ பாத்துக்கோ அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த ஒரு விஷயம் கத்துக்கிறது. ஓ வாவ் வாவ் வாவ். இந்த இந்த லேர்னிங்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? நம்ம கம்யூனிட்டில நிறைய டூல்ஸ் இருக்குல்ல. அதுல என்னெல்லாம் ம். உங்களுக்கு உங்களுக்கு பர்சனலி வாட் டிட் யூ லைக் ஆர் வாட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ? அஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு ஏத்தாப்புல என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு
எழுதுறேன் ஸ்டார்டிங்ல எழுதுனேன். அப்புறம் எழுத பிடிக்கல. சரி இப்போ ஓகே பரவாயில்ல. எழுத பிடிக்கலன்னு மனசார அப்பப்போதைக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா, அதுக்கு ஏத்தாப்புல ஒரு அஃபர்மேஷன் அப்போதைக்கு. ஒரு 10 ம் டைம்ஸ் சொல்றது. ம் ரெகுலரா இதேதான் அப்படின்றது இல்லாம, இப்போ எனக்கு யா கால் வலிக்குதுன்னா, மை லெக்ஸ் ஆர் பெயின் ஃப்ரீ அப்படின்னு அப்போதைக்கு போட்டு சூப்பர். சொல்லிக்கிறது. ம் அது நடக்கிறதையும் நான் பாக்குறேன். அப்போதைக்கு ம் சொன்னாலும் ஒரு 1 ஹவர் சொல்லிட்டே இருப்பேன். அது சரியாகும். இல்ல காலைல சூப்பர். வரைக்கும் அந்த பெயின் இருக்கிறது ஒரு 1 ஹவர்ல சரியாகிறது பெரிய விஷயம் தான். ஆமா சோ கரெக்ட். அது அப்புறம் கிராட்டிடியூடும் கண்டிப்பா ஒரு விஷயத்துக்கும் தேங்க் பண்றது இதெல்லாம். ம் அப்புறம் ஹடில் கால்ஸ்ல நீங்க சொல்றது நான் ம் பேசலனாலும் மத்தவங்களுக்கு சொல்றது வந்து என்ன எனக்கு கூட நான் கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த கரெக்ட். விஷயம். ரைட். உம் நைஸ். சூப்பர். உம் ஸோ இப்போ நீங்க ஒரு ஹோம் மேக்கரா குழந்தையெல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியாம ஒரு ஃபீலிங்ல வந்தீங்கல்ல. இப்போ ஹவு டு உம் யூ ஃபீல்? வாட் ஹாஸ் சேஞ்ச்டு இன் யூ நினைக்கிறீங்க? இப்போ ஒர்க் போறீங்களா? இல்ல டெரகோட்டா இல்ல. ஜுவல்லரி தான் நம்ம குரூப்ல டாக் அபவுட் தட். சொல்லுங்க அது அப்போ. அவங்கள்ட்ட கத்துக்கிட்டது. ஜனவரில தான் கத்துக்கிட்டேன். ஒரு ம்ஹ்ம். ஃபிப் மார்ச்ல அது நார்மலா பழைய மாரி ஒரு பெர்சனா வந்தா இவ்ளோ ஸ்டெப் எடுத்து மெனக்கெட்டு இவ்ளோ பொறுமையா ம். பண்ற ஆள் கிடையாது. ஆஹா. ரெடிமேடா ஒரு விஷயம் இருக்கா இல்ல ஏதாச்சும் பண்ணிட்டு போறதுதான் நானு. ஏதோ ஒண்ணு கத்துக்கணும்னு ஒரு ஆசையில கத்துட்டு ஜாயின் பண்ணதுதான். ம்ஹ்ம். அது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணி ஒரு வாவ். ஆர்டர்ஸ் ம். ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. ஆ. அதெல்லாம் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வந்து நான் அப்பதான் ஃபீல் பண்ணேன். அது வரைக்குமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்கே எனக்கு கிடையாது. ஓ ஒரு வாவ். விஷயம் பண்ணி என் கையில பண்ணி அத போட்டு பாக்குறப்போ வேற ஃபீலிங் அது சொல்லவே முடியாது. நம்ம பண்ணிருக்கோம்டா ஒரு விஷயத்த அப்படின்ற மாரி இருக்கும். அது வந்து லவ்லி, லவ்லி, லவ்லி. ஸோ ம், ஐ திங்க் யூஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யுவர் பேஷன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஆமா, அப்படின்னு ஆமா. நினைக்கிறேன்ல. ஸோ ம், நீங்க நீங்க மத்த லைக் இப்போ ஹோம் மேக்கர்ஸ் வருவாங்கல்ல. நான் வெறும் ஹோம் ம். மேக்கர் தான். எனக்கு இது இல்ல, எனக்கு அது இல்ல. அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம்ஸோட வருவாங்க. அந்த மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாட் யூ வாண்ட் டு டெல் தெம்? கரெக்டான டைம்ல டிவைன் டைம்ல எல்லாமே நடக்கும். மேம் பாஷையில சொல்லணும்னா ரைட் டைம்ல அந்த சூப்பர். டிவைன் டைமிங்ல எல்லாமே நடக்கும். வேலைக்கு ம் போறதாகட்டும், எல்லாமே பேஷன் ஆகட்டும், எல்லா ஹெல்த் வைஸ் எல்லாமே வந்து ஏன் நடக்கல நடக்கல அப்படின்னு நினைக்கிறதுக்கு கரெக்டான டைம்ல வந்து நம்மளுக்கு யூனிவர்ஸ் குடுப்பாங்க. அத ம் மட்டும் நம்பணும்னா போதும். ஹோம் மேக்கர்னாலும் எவ்ளோ வேலை பண்றோம். சோ அப்படிலாம் இதா ஃபீல் பண்ண வேண்டாம். நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். யா. இந்த ஹவு இதுல டு யூ வந்ததுக்கு ஃபீல் ஆஃப்டர் திஸ்? இப்போ ஓகே. ஹோம் மேக்கர்னாலும் ஓகே தான். எனக்கு புடிச்சத பண்ணிட்டு, அதே ம் ஓகே. ஹோம் மேக்கரா கில்ட்டியா இருக்கேன், வீட்லயே இருக்கேன் அப்படின்ற தாட் ம் எல்லாம் கிடையாது. அதுவும் அக்செப்டன்ஸ். ஆமா நான் இப்படி இருக்கேன். இதுல நான் ஹாப்பியா இருக்கேன்ல. ஆ வேலைக்கு போறது தான் சந்தோஷம்ன்றது கிடையாது. இதுல நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்றதே வந்து போதும்ல. ரைட் ரைட். ஸோ டு யூ ஃபீல் ஃபினான்ஷியலி ஃப்ரீ நவ்? ஆ எஸ். ஓகே மேம். குட் குட் குட். ஓகே. ஸோ இப்போ இந்த ஜேர்னில உங்களுக்கு ஹெல்த் சொன்னீங்க, மைண்ட் செட் சொன்னீங்க. இதெல்லாம் வந்து ஹவ் இஸ் இட் ரிஃப்ளெக்டிங் இன் யுவர் நெக்ஸ்ட் லெவல், இன் யுவர் ரிலேஷன்ஷிப், இன் யுவர் பேரண்டிங்? நீங்க அவங்கள பார்க்கறதாகட்டும், இல்ல அவங்க உங்கள ட்ரீட் பண்ற விதமாகட்டும். இஸ் தேர் எனி சேஞ்ச் தட் யூ ஆர் சீயிங் இன் யுவர் டே டு டே லைஃப்? ரிலேஷன்ஷிப்ல சண்டை தான் வருது. அது மிஸ் யா. அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. நான் பேசுறேன்ற பேர்ல 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன். அதனால ஐயோ நீ கிளாஸ் போயிட்டு ஏன் என் உயிரை வாங்குறேன்னு திட்டு வாங்குறேன். அது ஒரு இதான் நினைச்சுக்கிறேன். ஓகே இப்பதான் அந்த இதுக்குள்ள வந்திருக்கோம் போல. யா. அதனாலதான் இப்படி திட்டு வாங்குறோம் யா. அப்படின்னு நினைக்கிறேன். யா. You're just learning to பேரண்டிங் speak. Great. ஆ Mm. ஆமா. பேரண்டிங்ல இவ ஏன் இப்படி இருக்கான், இவ ஏன் இப்படி இருக்கான்னு நினைச்சிருக்கேன். ஏன் இவ்வளவு Mm. டஃப்பான ஒரு பையனா இருக்கான், எனக்கு ஏன் இப்படி பிறந்தான்னு நினைச்சிருக்கேன். ஆனா Mm. அவன் எனக்காக இவ்வளவு பெரிய ரோல் எடுத்துட்டு வந்து என்னை ஸ்ட்ராங் பண்ணதான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு பாக்குறப்போ வித்தியாசமா இருக்கு. ச்சே ஆமா. அவன் சின்ன பையன் எனக்காக இவ்வளவு பெரிய பேட் ரோல் எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த ம். பெர்ஸ்பெக்டிவ் வந்து வித்தியாசமா இருந்துச்சு.
ஒரு டைம் ம் தோணும். பட் பின்னாடி ரிஃப்ளெக்ட் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கப்போ, இல்ல இதனாலதான் நம்மளுக்கு ஒரு லெசன் கத்து குடுக்கதான், நீ உனக்காக பேசணும்னு நிக்கணும்ன்றதுக்காக தான் அவ இந்த மாதிரி எல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி. அதான் பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. இவன் இவ்வளவு ரைட். இதா அடம் பண்றான் அப்படின்றதுல இருந்து இவன் எனக்காக இந்த ரோல் எடுத்திருக்கான் அப்படின்னு பாக்குறேன். சூப்பர் சூப்பர். அதுல ஐ திங்க் ஹீலிங் ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல் நினைக்கிறேன் சுஷ்மிதா. ம். அத பத்தி ஆ. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஹீலிங் ஃபார் அ மதர் ஆர் ஃபார் எனிபடி உங்களை பொறுத்த வரைக்கும்? அதை எடுத்துட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்பீட் ஆகும். நீங்க சொல்ற மாதிரி நார்மலா அப்படி இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து ம்ஹ்ம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ஹீல் ஆகும். நம்ம சரியாகும், ஹீல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட் ரைட். ஸோ உங்களுக்கு இந்த 1 இயர் ஜேர்னி எப்படி இருந்துச்சு சுஷ்மிதா? அதாவது சில பேருக்கு 2-3 மாசத்துலயே சரியா ஐ மீன் பெட்டர் ஆயிடுவாங்க. ம். சில பேர் ஜாயின் பண்ணி 3 மந்த்ஸ்லாம் ஹாப்பி மாம் அவார்ட் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஐ ம். திங்க் நீங்க வந்து 1 இயர் ஆச்சு உங்களோட இதை வந்து மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ ஐ ம். வாண்ட் டு ஸ்பெசிஃபிக்லி ஆஸ்க் யூ ஹவு திஸ் 1 இயர் வாஸ் ஃபார் யூ. என்னடா எல்லாரும் 3 மாசத்துலயே பண்ணிட்டாங்களே, நம்ம ஸ்லோவா இருக்கோம், நம்ம இது பண்ணல அது பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததா? இல்ல ஹவு டிட் யூ ஃபீல்? ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு. அஹ் ம் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பாக்குறப்போ நம்மளுக்கு தோணல, நம்ம எதுவுமே ஷேர் பண்ணல, நம்மளுக்கு எதுவும் ம் நடக்கலையே அப்படின்னு இருந்துச்சு. ம் ஏன்னா ஆனா அப்ப எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏதாவது பண்ணாதானே நடக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ரைட். கொஞ்சம் கொஞ்சமா கிராட்டிடியூட், அஃபர்மேஷன்ஸ், ஹடில் கால்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றது இதெல்லாம் ம் பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் ம் கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இடையில ஒரு பிரேக், ஒரு 3 மாசம் 4 மாசம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றதுனால இருந்துச்சு. அப்போ ரொம்ப கில்ட்டியாவும் இருந்துச்சு. ம் அப்பயும் அதான் ஓகே பரவாயில்ல விடு. உனக்கு எப்ப கத்துக்கணும்னு இருக்கோ கண்டிப்பா அப்ப கத்துக்குவ. சூப்பர். அப்படின்ற மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கில்ட்டியா இல்ல. இருந்துச்சு. எல்லாரும் என்னடா நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் ஆஹ் ம் ஹாப்பி மேம் அவார்டு அப்ளை பண்றாங்க. நம்ம ஆ இன்னும் அந்த ஸ்டேஜுக்கே இன்னும் போல அப்படின்ட்டு. ம் ம் அப்புறம் சரி நமக்கு இவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்றதையும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ரைட். இந்த லேர்னிங்ஸை வந்து நீங்க தனியா பண்ணறதுக்கும் ஒரு கம்யூனிட்டியா ஒரு குரூப்போட மெம்பர்ஷிப் அப்படின்னு எடுத்து பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க? உம் ஒரு புஷ் வந்து தேவைப்படுது மேம். எனக்கு எஸ்பெஷலா தேவைப்படுது. நீங்க புஷ் பண்றது மெம்பர்ஸ் ஆகட்டும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ம் கவிதா அவங்க ம் இருக்காங்க. அவங்க பண்ணு, கிளாஸ் அட்டன் பண்ணு, இத பண்ணு, அத பண்ணுன்றது வந்து ஒருத்தர் பண்ணா ம். கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆள் தேவைப்படும். Yeah, I அதனால remember. ம் கம்யூனிட்டின்றப்போ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு ஒரு இல்லைன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்க முடியாதுல்ல எல்லா டைம். ம். இது ஒரு விஷயம். கிரேட். ஸோ இன்னைக்கு நீங்க இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா மேஜரா இதுக்கெல்லாம் நான் வந்து இதெல்லாம் என்னோட இந்த இந்த இடத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல யாராவது உங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸோ இல்ல உங்க ஃபெசிலிட்டேட்டர்ஸோ இல்ல இந்தந்த டூல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இன்னைக்கு இங்க நான் நிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, வாட் எவர் இஃப் யூ வாண்ட் டு சே யூ கேன் சே. ஃபர்ஸ்ட் நீங்க தான். நீங்க தட்ஸ் இல்லைன்னா ஆல்வேஸ் எதுவும் தேர். அதுக்கப்புறம் குரூப்ல வர மெசேஜ் பார்த்து கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். ஓகே ம் இப்படி அப்படின்றது வந்து கண்டிப்பா அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அப்புறம் ரைட். கவிதா அவங்க சொல்லியே ஆகணும். அவங்க வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படி சொல்லலாம். சூப்பர் இப்படி சூப்பர். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த டைம்ல கிடைக்கும் அப்படி இந்த ம் குரூப்ல இருந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ரைட். அவ்வளவு ட்ரூ. அது ஒரு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா பாக்குறேன். இங்க வந்து ஒரு ஓ ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட இருந்துச்சு. லவ்லி லவ்லி லவ்லி. சூப்பர் சூப்பர் ப்ரௌட் ஆஃப் வாட். நான் வந்து முதல்ல உங்களோட ஒன் டு ஒன் பேசும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு. நிஜமாலுமே எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. ஐ திங்க் உங்களோட ஃபேமிலியை தாண்டி, ஏன்னா நான் ஒன் டு ஒன் பேசும்போது உங்களுக்கு வாயில வார்த்தையே வராது. ஆம், அப்படிதான் வருமே உங்களுக்கு, எனக்கு நல்லா தெரியும். நீங்க இவ்வளோ ஒரு ஃப்ளோவா ஒரு 15-20 மினிட்ஸ் பேசுறீங்க, யோசிக்காம பேசுறீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா நான் பாக்குறேன். அண்ட் யூ டெஃபினெட்லி யூனோ கம் அ லாங் வே அப்படின்னு நினைக்கிறேன். ஹாப்பி மாம் ஹப் அப்படின்னா உங்களுக்கு
வாட் டஸ் இட் மீன்? ஒரு சப்போர்ட் சிஸ்டம், உன்னைய ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்கிற ஸ்பேஸ் தான் எல்லாருமே தேடுறது. எஸ். ஜட்ஜ் பண்ணாம ஒரு விஷயம் பேசலாமா, ஏதோ ஒண்ணு ஒழுங்கு கொட்டலாமா அப்படின்றது வந்து கண்டிப்பா இந்த குரூப் இல்ல நான் எங்க போய் கொட்டுவேன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு அக்கௌண்டபிலிட்டி குரூப்ல சில விஷயம் சொல்லுவேன், சில டைம் சிட் சாட்லயும் சொல்லுவேன், சில டைம் பர்சனலா சில பேத்துக்கு மெசேஜ் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து ஏன்னா அவங்க மட்டும்தான் நான் கேட்கறதுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா, அது இந்த குரூப்ல இருக்கவங்க வந்து வேற மாதிரி சொல்லி தராங்க எனக்கு. இல்ல நான் நார்மலா தான் யோசிச்சுட்டு இருப்பேன். அதனாலதான் செம்பாகும் பிரச்சனையும் சால்வ் ஆகுற மாதிரி இருக்கு. ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ், நம்மளா இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். செம சுஷ்மிதா, தேங்க்யூ சோ மச் ஃபார் நிஜமாலுமே திஸ் இஸ் a குட் லீப் ஃபார் யூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், ஆனா நீங்க இன்டர்வியூ கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு நான் சொல்றேன். ஏன்னா எங்க இருந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னதே சுஷ்மிதா உங்களுக்கு பயங்கர த்ரோட் சக்ரா பிளாக் இருக்கு அப்படின்றதா ஃபர்ஸ்ட் நான் சொன்னதே. அதுலதான் நீங்க ஒர்க் பண்ணோம் அப்படின்றதான் சொன்னேன். ஸோ அதுல இருந்து நீங்க இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து டைம் டசன்ட் மேட்டர். நீங்க சொன்ன மாதிரி திஸ் இஸ் ப்ராபப்ளி ஒரு டிவைன் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். Very soon, I'm sure you will start nominating for Loving Mom and Queen Mom Award. உங்களோட பேஷனை நோக்கி நீங்க இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னும் இன்னும் ஃபினான்ஷியலி ஃப்ரீயாகவும் இண்டிபெண்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மை லவ் டு யுவர் சன் அஸ் வெல். All the very best. Yeah. Thank you சுஷ்மிதா. அண்ட் நேர்களே, இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஹோம் மேக்கரா இருக்கும், வெட்டியா இருக்கும், எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையில இது இல்ல அது இல்லன்னு குறை கண்டுபிடிச்சுட்டே இருக்கீங்க. If you are not able to accept yourself and the people around, if you are inspired by this interview, we are very very warmly welcoming you into the non-judgmental space for mothers. Happy Mom Hub community is one place where Tamil speaking mothers-க்கு ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சப்போர்ட், ஒரு செடி வளர்றதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டையும் ஸ்பேஸையும் கொடுக்குற ஒரு இடம் மாதிரி கருதலாம் நீங்க ஹாப்பி மாம் ஹப்பை. ஸோ வி ஆர் ஓப்பனிங் ஆர்ம்ஸ் அண்ட் வெல்கமிங் ஈச் ஒன் ஆஃப் யூ. எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க, we will give you the link to join and see you soon there. இன்னொரு இன்டர்வியூல உங்க எல்லாரும் பார்க்கும் வரை bye.